வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோவோட தான் வந்திருக்கேன். என்னோட வீடியோஸை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். எங்கள் அண்ணன் வீட்டில் கூழ் ஊற்ற போகிறாங்க, அதனால மீன் வாங்கலான்னு என்னை கூப்பிட்டாங்க. உடனே வரேன்னு சொல்லிட்டு அதனால் காலையிலே போகலான்னு சொன்னால் 4 மணிக்கு போக வேண்டியது அப்படியே லேட்டாகி 6 மணி ஆயிடுச்சு. இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது எங்கே வந்திருக்கணும். ஆமாங்க, காசிமேட் தாங்க வந்திருக்கோம் மீன் வாங்குறதுக்காக. பிளேஸை பார்த்தா வேறு லெவலில் இருந்துங்க, பரபரப்பாக இருந்தது காசிமேடு. இன்றைக்கி நாங்கள் போன நாள் என்னென்னா சனிக்கிழமை போயிருந்தோம். ஏன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும்னு சொல்லி போயிருந்தோம். ஃபுல் வீடியோ பாருங்கள், நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். கம்மியாக இருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய போட்லேருந்து மீனை இறக்கிட்டே இருந்தாங்க. சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் இறக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஏலம் விட்டுட்டு இருந்தாங்க. நிறைய ஸ்பேஸ் ஒரு 3 இடம் இருக்குங்க, ஷெட்டு போட்டு ஒரு 3 இடம் இருக்குது. அந்த இடத்துல மீனெல்லாம் ஏலம் விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு கூடையை ஒரு ப்ரைஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ரேட்டு ஐயா தான் தெரிஞ்சது. கேட்டதுக்கு ஆடி மாதம் கொஞ்சம் ப்ரைஸ் ஐயா தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது கூட ஃபுல்லாகவே வாங்கணும். நீங்கள் 1 கிலோ 2 கிலோக்கெலாம் இங்கே தயவுசெய்து வந்துடாதீங்க, வேஸ்ட் உங்களுக்கு. நீங்கள் ஒரு 6-7 கிலோ வாங்குறீங்கன்னா இங்கே வர்த்தாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வேண்டாம்னா ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை வாங்கிக்கங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடி மாதம் எப்பவுமே ப்ரைஸ் ஐயா தான் இருக்கும். ஆடி மாதம் விட்டுருந்தாங்க. 15,000 வரலும் போச்சுங்க. ஆனால் இது நல்ல வர்த்து, உங்களுக்கு கூட ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாங்கி ஷேர் பண்ணிக்கலாம். நிறைய வியாபாரம் பண்ணுறதுக்காக தான் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. 4 மணிக்கு வந்தால் இதோட கம்மியாக இருக்கும்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் லேட்டாக தொட்டு கொஞ்சம் ப்ரைஸ் ஐயாவே தான், இன்னும் அதிகமாகவே தான் இருந்துச்சு. நிறைய பேர் எடுத்து வச்சு அவங்கவுங்க ஏலம் விட ஆரம்பிச்சிருந்தாங்க. போட்லேருந்து மீன் இறங்கிறது பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துங்க. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இது. இந்த காசிமேட்டு மீன் மார்க்கெட் பெரிய கடல் மாதிரிங்க. முதல்ல நீங்கள் ஃபுல்லாக இங்கேருந்து லாஸ்ட் வரலும் ஃபுல்லாக செக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எந்த மீன் வாங்குறதுன்னு முடிவு பண்ணுங்க. ஏன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. இவ்வளோ மீனில் வெரைட்டி இருக்கா நீங்கள் பார்த்த பிறகு தாங்க தெரியுது. கடம்பாலாம் 1 கிலோ சைஸ்க்கு வச்சுருக்காங்க. அதனால் மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுவாங்களா. இந்த மீன்லாம் பாருங்கள், எப்படியோ 8-10 கிலோ இருக்கும். ஏறலாம் நல்ல டைகர் ப்ரான்லாம் வச்சு தான் சூப்பராக இருந்துச்சு. 6 மணிக்கு மேலே அந்த ஏலம் முடிஞ்சு கொஞ்சம் தான் விற்கிறாங்க. மற்றது எல்லாமே ஷாப் மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஷாப்பில் நீங்கள் விலை பேசி வாங்கலாம். எல்லாமே ஹையாக ஒரு இந்த ப்ரான்லாம் 1500 இருந்து பெரிய பெரிய மீன் இருந்துங்க. இதெல்லாம் குறைஞ்சது ஒரு 10-15 கிலோ இருக்கும். பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கும். கட் பண்ணுறதுக்கு தனியாக ப்ளேஸ் வச்சுருக்காங்க. அங்கே போய் அழகாக கட் பண்ணிக்கலாம். ப்ரான்லாம் 30 ரூபா 1 கிலோ, 50 ரூபா நம்ம சைஸை பொறுத்து சொல்கிறாங்க. ஃபிஷ்ஷும் அதே மாதிரி 30 ரூபா 50 ரூபா சூப்பராக கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு பெரிய ப்ளேஸ் இருக்காங்க. அங்கே எல்லாமே எல்லாம் மீன் ஆயிலேருந்து நண்டு ஆயிலேருந்து நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி கொண்டு வந்துடலாம். இந்த மீன் தலை பாருங்கள், அதுவே எப்படியோ ஒரு 2 கிலோ இருக்கும் போல். 2 கிலோ 3 கிலோ சூப்பராக இருந்தது. அவங்க கட் பண்ணுறது பார்க்க பிரமிப்பாக இருந்தது. நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இங்கேருந்து கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. பார்க்கவே பிரமிப்பாக இருந்தது. நீங்கள் ஆடி மாதம் எல்லாம் நல்லாயிருக்கும், ரேட்டு கம்மியாக இருக்கும் சொன்னாங்க. ஒரு நான் ஆடி மாதம் இல்லாமல் நான் வீடியோ எடுத்து போட்டு பார்க்குறேன். செம்ம பெருசாக இருந்துங்க மீன். இதை பார்க்கறதுக்கு எதுவும் மட்டன் சிக்கன் மாதிரி இருந்தங்க. அவ்வளோ ஃப்ளஷியாக இருந்தது. இது இங்கே நிறைய பேர் எது விரும்பி வாங்கினா லெதர் ஜாக்கெட் அண்ட் வஞ்சரம் வாங்கினாங்க நிறைய பேர். ப்ரான்லாம் 550 ரூபா விற்றாங்க. சொராலாம் 800 ருபீஸு. வஞ்சரம்லாம் 800 ஸ்டார்ட் 1500 வரலும் போச்சு. அது சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட் விற்றுருந்தாங்க. வஞ்சரம் மாதிரி நல்ல டேஸ்ட் இருக்க மீனில் கடோரா அண்ட் லெதர் ஜாக்கெட்லாம் சொன்னாங்க. லெதர் ஜாக்கெட் கேட்கவே டிஃப்ரெண்ட்டாக அந்த பேர். அதுவும் நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. நல்ல வறுத்து உங்களுக்கு 4-5 பேர் சேர்ந்து வாங்கினா. ஆனால் 1 கிலோ 2 கிலோ தயவுசெய்து இங்கே வராதிங்க, உங்களால் வாங்கவும் முடியாது. ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்குது அவ்வளோ லாங்லேருந்து வர்றதுக்கு. இங்கே 4-5 கிலோ எடுத்தால் கொஞ்சம் ரீசனபுளாக இருக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. நண்டு எறா எல்லாமே கிடைக்குதுங்க. இந்த காஷ்மீருக்கு வந்தீங்கன்னா இல்லாத மீனே கடை, அவ்வளோ வெரைட்டி மீன் இருக்குது. இங்கே பார்த்தா தான் தெரியுது, ஒரு காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட் ஒரு பெரிய உலகம் மாதிரி, ஒரு தனி உலகமாக இயங்கிட்டு இருக்கு. செம்மையாக இருக்குது. இந்த மீன் யார் வாங்கியிருக்கான்னா நம்ம பீச்சில் விற்கிற சுந்தரி அக்கா தான் கிடைக்குதான் இந்த மீன் போகுது. சுந்தரி அக்காக்காக வாங்கின மீன் இது. இவங்க கட் பண்ணி அவங்க அமுச்சு விடுவாங்க போல இருக்குது. ரெகுலர் கஸ்டமர் போல இருக்குது. அவங்களுக்கு சுந்தரி அக்காவுக்கு தான் கட் பண்ணியிருந்தா. அது இவ்வளோ பெரிய மீன் பாருங்கள், செம்மையாக இருக்குது. சரியான ஃப்ரெஷ்ஷுங்க. இது மாதிரி ஃப்ரெஷ் மீன் வாங்கி தான் அவங்க செய்கிறாங்க. அதனால தான் அந்த அக்காவுக்கு அவ்வளோ பேர் போல இருக்குது. சூப்பராக இருந்துச்சு மீன். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல நல்ல பேரம் பேச தெரியணும். ஆனால் நல்ல மீனாக பார்த்து வாங்கினாங்க. இது ரெண்டுமே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காலைல ஏர்லி மார்னிங் நல்ல ப்ரைஸ் கிடைக்கும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஏர்லி மார்னிங் போய் எப்படி ப்ரைஸ் இருக்குன்னு பார்க்குறேன் நான். இது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. இது எவ்வளோ பெரிய கடல் மாதிரி இருந்துங்க. அந்த லாஸ்ட் வரதுக்கிட்டே காலையை வலிச்சிருச்சு. ஒரு பெரிய மார்க்கெட். நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஒன்று ஒரு ப்ரைஸ் சொல்கிறாங்க சைஸை பொறுத்து. இப்போ ரேட் மாறிட்டே இருக்குது. இங்கே காசிமேட்டில் நைட்டு 2 மணிலேருந்து ஏலம் ஆரம்பிக்குதுன்றாங்க. ஒரு வாட்டி 2-3 மணிக்கு போய் நான் ஒரு வாட்டி வீடியோ எடுத்து போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. மறக்காமல் ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ்க்கான போங்க. ஆடி மாதம் போனதோட ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வாட்டி நான் போயிட்டு ஆடி மாதம் இல்லாமல் போடுறேன் இந்த வீடியோ. இன்ட்ரெஸ்டிங்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கண்டிப்பாக செஞ்சு லவ் ஆல் சவால். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.